ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் பிகே 11 தான் முடிஞ்சேம்பிங்க. நான் ஒரு வீடியோ நேற்றே வேறு போட்டிருக்கோம். டாப் 5 ஃப்ளாப் ரைடர்ஸ்ன்னு எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க. இப்போ அந்த டாப் 5 டிஃபெண்டர்ஸ் போட போகிறேன். ஃபெயில்டு டிஃபெண்டர்ஸ், ஃப்ளாப் டிஃபெண்டர்ஸ். ரைட், அதனால் பிகே 11 மிச்சம் சொச்சாலாம் நிறையா இருக்குல்ல, அதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. அண்ட் லைனாக பேசிகிட்டே வருவோம். எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான். ரைட், டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட் மாதிரி டிஃபெண்டர்ஸ் வின் டோர்னமெண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த லிஸ்ட்டில் பிகே லெவலில் 5 பேர் சொல்ல போகிறேன் இல்லையா, அது என்ன க்ரைட்டீரியா வச்சாங்கன்னா, இந்த பிளேயருங்க மேலே பயங்கர கான்ஃபிடென்ஸ், நம்பிக்கை வச்சாங்க டீம் மேனேஜ்மெண்ட்டு. நிறையா மணி செலவு பண்ணாங்க ஆப்ஷனில், சில பேர் ரீட்டைன் பண்ணாங்க. அண்டு க்ரைட்டீரியா என்னென்னா, ரைடருக்கு நான் 100 பாயிண்ட் வச்சுருந்தேன் க்ரைட்டீரியா மினிமம் எடுக்கணும்னு. அதுக்கு கீழே போனாலே ஃப்ளாப்பு தான் என் கணக்குப்படி, அதுவும் ஹையஸ்ட் பணத்தில் போனவங்க. டிஃபென்ஸுக்கு நான் 30 பாயிண்ட் தான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா டிஃபென்ஸ்லேயே 4-5 பேர் இருப்பாங்க டிஃபென்ஸில், 2 ரைடர்னா பாக்கி 5 டிஃபென்ஸு. ஸோ அதனால தான் ரைடருக்கு 100, இவங்களுக்கு 30 பெஞ்ச் மார்க் இஸ் குட். ஸோ 30 பாயிண்ட்ஸ் தான் என்ன பெஞ்ச் மார்க்கு. இப்போ நான் சொல்ல போகிற 5 பேரும் பெரிய பிளேயருங்க, நிறைய காசு கொடுத்து வாங்கினவங்க, 30 கீழே போனவங்க. ஆச்சா. அண்டு சில எக்ஸப்ஷனும் இருக்குது. ஏன்னா சில பேரில் கம்மி மேட்சஸ் விளையாண்டாங்க, இன்ஜுரி ஆச்சு, திடீர்னு சப்ஸ்டிடியூட் பண்ணாங்க. இதெல்லாம் எதனால் சப்ஸ்டிடியூட் பண்ணாங்கன்னா நமக்கு அவ்வளோ விஷயம் தெரியாது. இருந்தாலும் ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பீங்க. ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ், நோ ப்ராப்ளம். சேர்ந்தே பயணிப்போம். உங்கள் கருத்துக்களும் சொல்லுங்கள். இந்த 5 இல்லை சார், இந்த 5 நீங்கள் ஒரு 5 எடுத்துன்னு வாங்க, இல்லை இது கரெக்டு தான்னா கரெக்டு சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ரைட், கடகடன்னு சொல்லிட்டு போயிடும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இவர் சொல்லிடுறேன். சாகுல் குமார், யூபி யோதாக்கு விளையாண்டாரு. 12 பாயிண்ட் தாங்க, 20 மேட்ச்சு. எத்தனை நிமிஷம் விளையாடலாம் தெரியல. பிகேஎல் ஸ்டாட்ஸ் படி 20 மேட்ச் விளையாடிருக்காரு. 12 பாயிண்ட் தான். ரைட் கார்னர் அவர் டிஃபென்ஸு. ஆப்ஷனில் 30 லட்சத்துக்கு எடுத்தாங்க. இவர் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 32% தான். இன்ஃபேக்ட் இவர் மேலே ஏன் அவ்வளோ நம்பிக்கை வச்சாங்கன்னா, பிகேஎல் 9 ஜெயிச்சாங்களா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர், சுனில்குமார், அர்ஜுன் தேஷ்வால், அங்குஷ்லாம் இருந்தாங்களா, அப்போ இவரும் இருந்தார். அந்த இதில் அவர் 56 பாயிண்ட் எடுத்தாருங்க. 24 மேட்ச் விளையாடி அந்த 56 பாயிண்ட் இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்கள். நடுவில் ஒரு சீசன் தான் முடிஞ்சிருக்கு பிகேஎல் 10. பிகேஎல் 11 12 பாயிண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாகுல் குமார். ரெண்டாவதுக்கு வருவோம் சங்கத் சாவந்த். அவர் புனேரி பல்தனுக்கு விளையாண்டார். 27 பாயிண்ட் தான் எடுத்தார். 21 மேட்ச் விளையாண்டார். அவரோட ரீட்டைன் பண்ணாங்க பிகேஎல் 10லேருந்து. இவ்வளோ அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு பிகேஎல் 10ல் கூட 32 பாயிண்ட் என்னமோ எடுத்தார் நினைக்கிறேன் புனேரி பல்தனுக்கு. அண்ட் கவர் டிஃபெண்டர் இவர். அண்ட் எவ்ரி பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். கவருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு பாயிண்ட்டும். அதனால இவங்களை பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு. 27 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு சங்கித் சாவந்த். ஹை ஹோப்போட வச்சுருந்தாங்க. பட் வாட் டு டூ. பிகேஎல் 10ல் 32 பாயிண்ட், கப் வின்னர் வேறு. அப்போது ஃபார்ம் டிப் ஆகிடுச்சு. ரைட், அப்புறம் சோம்பீர் குலையா. அவர் புனேரி பல்தனில் இருக்கும்போது ரொம்ப நாளாக விளையாண்டார். அவர் சோம்பீர் குலையா டீமுக்கு விளையாடிருக்காரு. தெலுங்கு டைட்டன்ஸு, டபங் டெல்லி எல்லாம். குஜராத் ஜெயண்ட்டுக்கு தான் அவர் விளையாண்டார் பிகேஎல் 10. அண்ட் பிகேஎல் 11ல் ஆப்ஷனுக்கு வந்தாரா, பெங்கால் வாரியர் பிட் பண்ணாங்க 20 லட்சத்துக்கு. உடனே ராம் மெஹர் சிங் இவங்க கோச்சில் குஜராத் ஜெயண்ட், அவர் வந்து நாங்கள் எடுத்துக்கணும்னு எஃபிஎம் கார்டு யூஸ் பண்ணி திருப்பி இவரை கூட்டின்னு வந்தார். எவ்வளோ நம்பிக்கை இருந்தால் இவரை கூட்டு வந்திருப்பார். கரெக்டாக இல்லையா. எஃபிஎம்மில் ஸோ 27 பாயிண்ட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது. 14 மேட்ச் விளையாண்டார், 27 பாயிண்ட்டு. ஹை எக்ஸ்பெக்டேஷனில் வந்தது. ரைட் கார்னர் டிஃபெண்டர் வேறு. அண்ட் நிறைய சக்ஸஸ்ஃபுல் டேக்கிள் இந்த வாட்டி அவருது. சூப்பர் டேக்கிள் வேறு எடுத்தார் 2-3 வாட்டி சக்ஸஸ்ஸு. ஐஃபை 2 வாட்டி எடுத்தார். இவர் எடுத்த 27 பாயிண்டில் ஐஃபையை 10 பாயிண்ட் மைனஸ் பண்ணுங்க, பாக்கி 17 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. ஆவரேஜ் டேக்கிள் பாயிண்ட்டை ஒரு மேட்ச்சுக்கு less than 2, நாட் அக்செப்டபிள். ஸோ இட்ஸ் அ பிக் ஃப்ளாப் தான் அது. அதனால சோம்பீர் குல்லையா 3 ஆயிடுச்சா. அப்புறம் நீரஜ் குமார். அவர் வந்து பாட்னா பேரண்ட்ஸுக்கெல்லாம் கேப்டனாக இருந்தாருங்க முன்னாடி. அண்ட் ஆப்ஷனுக்கு வந்தார். குஜராத் ஜாயிண்ட் எடுத்தார். அதுவும் ராம் மெஹர் சிங் தான். அவர் தான் எடுத்தார். நீ பாப்பா எங்களுக்கு விளையாடுனாங்க, நல்லா விளையாடுவாருன்னு. நல்ல பிளேயர் தான் நீரஜ் குமார். பாட்னா பேரண்ட்ஸில் கேப்டன்சிலாம் வேறு பண்ணார். ஸோ 35 லட்சத்துக்கு எடுத்தாங்க ஆப்ஷனில். 18 மேட்ச் விளையாண்டார் இந்த பிகே 11. 21 பாயிண்ட் தான். அட்லீஸ்ட் 45 பாயிண்ட் இந்த மாதிரி கேலிபர் உள்ளவங்க எடுக்கணும். நான் வந்து 30 தான் வச்சுருக்கேன் பெஞ்ச் மார்க். ஆனால் இவரெல்லாம் 40-45 ஈஸியாக எடுக்கக்கூடியவர். ஸோ டோட்டலி டிப்டு. 21 டேக்கிள் பாயிண்ட் தான் 18 மேட்ச்சில். ரைட்டு கவர் வேறு. நான் முதல்ல சொன்ன மாதிரி கவர் டிஃபெண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவர் கார்னருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது. ஸோ 35 லட்சம், 18 மேட்ச்சு, 21 டேக்கிள் பாயிண்ட் டசன்ட் ஜஸ்டிஃபை. ஆச்சா. அப்புறம் ரொம்ப பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட் அது கிஷன் தூல் தான். அண்ட் அவர் ரைட் கார்னர் 70 லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க. பிகே 10ல் பிரமாதமாக விளையாண்டார். பாட்னா பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்தாங்க ஆப்ஷனில். ஹூடா சார் வந்து இவர் மேலே நிறைய கான்ஃபிடன்ஸ் இருந்தார் கோச்சு. அது ஏன் அவர் மேலே மட்டும் அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் கேட்டிங்கன்னா, பிகேஎல் 8ல் ஹூடா சாப் தான் டபங் டெல்லிக்கு கோச்சு. அப்போ இவர் அங்கே விளையாண்டார் பிகேட்டில். பிகேஎல் 8ல் நியூ யங் பிளேயராக வந்தார் கிஷன் தூல். மொத்தமே 19 மேட்ச் விளையாடி 21 பாயிண்ட் தான் எடுக்க முடிஞ்சுது இந்த முடிஞ்சு போன சீசனில்.
தெலுங்கு டைட்டன்ஸுக்கு. அது ஒரு ரீசன் இவங்க குவாலிஃபை ஆகாது. கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. நடுவில் பவன்லாம் வேறு இன்ஜுரிலாம் இருந்தது, மாலிக்லாம் கொண்டு போனது. பட் கிஷன் தூல் ரைட் கார்னர் 70 லேக்ஸ் ஃப்ளாப்பு தான். அதுக்கு ஒரு ரீசன் ஒன்று இருக்குது. அது சோகமான ரீசன் தான், வாட் டு டூ இருந்தாலும் சொல்கிறேன். இவங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து 18th அக்டோபர் ஸ்டார்ட் ஆச்சு டோர்னமெண்ட்டு. தெலுங்கு டைட்டன்ஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் தான். கிஷன் தூல் விளையாண்டாரு. அதுக்கு சில நாட்கள் முன்னாடி தான் அவங்க அப்பா தவறிட்டார். ஸோ அது கண்டிப்பாக அந்த சோகம் மைண்டில் இருக்கும். அது எல்லாராலையும் அந்த ஷாக்கை தாங்க முடியாது, அந்த இம்பேக்டை. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். இது என்னோடய ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி சொல்லுங்கள். இருந்தாலும் 21 பாயிண்ட் இஸ் நாட் அக்செப்டபிள். ரைட், இதுதான் எல்லாரும் சொல்கிறேன். ஏன்னா தமிழ் தலைவாஸ் யாருமே இல்லையான்னு கேட்பீங்க. தமிழ் தலைவாஸ் பெஸ்ட் டிஃபெண்டிங் டீம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களே, எல்லாரும் கேட்டிருப்பீங்களே. நமக்கு நம்ம நிதிஷ்குமார் வந்து பெஸ்ட் அவார்டு வேறு கிடச்சில, டிஃபென்ஸ் அவார்டு. அண்ட் எல்லாமே நல்லா விளையாண்டாங்க. யாருமே 30 கீழே போகல. சாகர் இன்ஜூர் ஆகிட்டாரு. ரைட் கார்னரே பாருங்கள், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. கிஷன் தூல் ஆகட்டும், அண்ட் ரைட்டு கவர் நீரஜ்குமார். இந்த ரைட் சைடில் தான் பிரச்சனை. ரைட்டு கார்னர் டிஃபெண்டர் சோம்பீர்குலே ஒரு ரைட்டு கார்னர், நம்ம சாகர் ரைட்டு கார்னரு, அண்ட் இவர் ஒரு ரைட்டு கவர் சங்கத் சாவந்த் ரைட்டு கவர் டிஃபெண்டரு, ரைட்டு கார்னர் சாவுல். லெஃப்டில் எல்லாம் ரைட்டாக போகுது, ரைட்டில் தான் எதோ ப்ராப்ளம் ஆகுது, என்னன்னு தெரில. பார்க்கலாம். அப்டேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து சொல்லுங்கள். பொறுப்பு பார்த்தா திருப்பி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.